சிவ வணக்கம். நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன். ஆன்மீக பாதையை நோக்கி ஒரு பயணம். இந்த பயணம் ரொம்ப ஈஸியானது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம். ஆனால் இந்த பாதையில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அடையவிருக்கும் பலன்கள், நீங்கள் அடையவிருக்கும் சந்தோஷம், இதெல்லாம் ரொம்பவும் உங்களுக்கு வாழ்க்கையை பேரானந்தமாகவும், ஒரு நிம்மதியாக, ஒரு நிலையான மனநிலையோட, ஒரு சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். இன்ப துன்பம் எல்லாம் உங்களை தாக்காது. ரொம்பவும் ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். ஆனால் இந்த ஞான நிலையை நீங்கள் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும். இதனுடைய முதல் நிலையே உண்மை மட்டும்தான். இங்கே வெளி ஆடம்பரமோ பொய்களோ வேஷங்களோ இருக்கவே கூடாது. உண்மை மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஏன்னா உங்கள் கூடயே நீங்கள் பேசிக்க போகிறீங்க. அதனால் உண்மையை மட்டும்தான் நீங்கள் அங்கே பேசணும், வேறு வழி இல்லை. உண்மையை மட்டும்தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, உறுதியும் பயிற்சியும் முயற்சியும் இருந்துக்கிட்டே இருக்கணும். உறுதி, பயிற்சி, முயற்சி, இதை நீங்கள் நிறுத்தவே கூடாது. இந்த மன உறுதி உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது மூன்றாவது, கண்டிப்பாக பிரம்மச்சரியம் வேண்டும். நான்காவது, அசைவ உணவு கட்டாயமாக சாப்பிடக்கூடாது. வெறும் சைவம் தான் சாப்பிடணும். அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். இதெல்லாம் கண்டிப்பான சில விஷயங்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் இந்த தியான மார்க்கத்தில் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு. இதெல்லாம் முடியலை அப்படின்றவங்க இதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மாயையில் இருப்பது கூட ஒரு விதமான மகிழ்ச்சி தான். இது உள்ளர போகும் பொழுது உண்மையெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உண்மையை உணர உணர உண்மை கூட உங்களுடைய வாழ்க்கை நெருக்கமாகும். அப்போ பொய்கள் போலிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடும். அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு மனப்பக்குவம், தைரியம் எல்லாமே வேணும். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எது வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இறைவனை அடையணும், நான் ஞானத்தை அடையணும், ஆன்மீக வாழ்க்கையில் தான் நான் என்னோடய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அந்த உறுதி உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, முடியும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் இதை தொடலாம். இல்லாது போனால் தொடவே வேண்டாம். இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுங்க. சரி, இப்போ முதல் நிலை என்ன, எப்படி இதை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா, உடல் சுத்திகரிப்பு, இரத்த சுத்திகரிப்பு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரத்தம் நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டு அதன் மூலமாக உடலில் ரத்தம் இருக்கும், வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்களோ இரத்தத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீங்கள் சுத்தம் செய்யணும். அதாவது இந்த இரத்த சுத்திகரிப்பு செவ்வாய் பகவானோட தொடர்பு கொண்டது. இதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி இரத்த சுத்திகரிப்பு செய்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடல் சுத்திகரிப்பு, உடலையும் நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணிக்கணும். இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, இதெல்லாம் நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணிக்கணும். அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இதுலேயே நீங்கள் கடைப்பிடிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் உங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்கா, டிவி பார்க்க முடியாமல் இருக்கா, அதிகமாக பேச முடியாமல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் இந்த முறையை நீங்கள் இருந்து பாருங்கள். அதிகமாக பேசாமல் இருக்கணும், டிவி பார்க்காமல் இருக்கணும், சினிமாவுக்கு போகாமல் இருக்கணும், அதிக அளவில் தனிமையை தேர்வு செஞ்சு தனிமையான ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் விட கோபம் படக்கூடாது. இதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத முதல் 15 நாள் இருந்து பாருங்கள். அந்த 15 நாள் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு அடுத்தது சுத்திகரிப்பு முறையின் 2ஆம் பாகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 2ஆம் பாகத்தை நீங்கள் எடுத்து முடித்ததுக்கு பிறகு 3ஆம் பாகமானது
ஆலய வழிபாடு. ஆலய வழிபாடை முடித்து 4ஆம் கட்டமாக தான் தீட்சை. இதை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கே 48 டேஸ் ஆகும். முதல் 48 நாட்கள் ஆகும். 48வது நாள் தான் தீட்சையே உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 47 நாட்களும் நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த உச்சரிப்பும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நிபந்தனைகளை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது ஏர்லி மார்னிங் அட்லீஸ்ட்டு 5 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணி 3 மணிக்கெல்லாம் வேண்டாம், 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும். 5 மணிக்கு எழுந்து குளித்து 5:30லேருந்து 5:45க்குள்ளே தீபம் பொருத்தி உட்காந்துடணும். பேசாமல் உட்காந்துடணும். எந்த ஆசனம் வேண்டாம், எந்த முத்திரை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சும்மா அப்படியே உட்காந்துக்கணும். அந்த தீபம் மட்டும் ஏற்றணும். இதை நீங்கள் தினமும் முதல் 2 வாரம் செய்யணும். இந்த மாதிரி காலையில் சாயங்காலமும் ஒரு தடவை குளிக்கணும். அது நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ வேலை முடிச்சுட்டு நைட்டில் குளித்தாலும் பரவாயில்ல. ஆனால் குளிச்சுட்டு அதே மாதிரி தீபம் ஏற்றி உட்காந்துட்டு அந்த தீபத்தை பார்க்கணும். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் படுக்கணும். இந்த நிலைகளை முதல் 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம்தான் அடுத்த பாடம், அடுத்தடுத்த வழிநிறைகள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். இந்த முதல் 15 நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. முட்டை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களால் இது இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 15 நாட்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் இரத்த சுத்திகரிப்புக்கு போகலாம், உடல் சுத்திகரிப்புக்கு போகலாம். அதுக்கப்புறம் தான் 48 நாளுக்கு பிறகு தான் உங்களுக்கு ருத்ராட்சமே கொடுக்கறதுக்கு முடியும். உங்களுக்கு ருத்ராட்சம் நீங்கள் கழுத்தில் போடணும்னா 48 நாட்களை நீங்கள் கடந்த பிற்பாடு தான் ருத்ராட்சத்தையே நீங்கள் போடுறதுக்கான தகுதி நிலையை அடைகிறீங்க. சரிங்களா? இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க அடியேனை தொடர்பு கொள்ளுங்கள். இதை எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஃபார்மெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருனுடைய உடல்வாகு, மனம், சூழ்நிலை, வாழ்ந்த வளர்ந்த மனநிலைகள், சூழ்நிலைகள் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், உடல் நலம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சி முறைகளை தான் சொல்லி கொடுக்க முடியும். சில பேரால் தரையில் உட்கார முடியாது. அப்படிப்பட்டவங்க சேரில் உட்காரணும். சேர்னால் எந்த மாதிரி சேர்? ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய சேரில் உட்காரணும். அதுக்கு எத்தனை அடி அது உயரம்னா தரையிலிருந்து ஒரு 3 அடி உயரத்தில் இருந்தாலே போதும். ரொம்ப ஹைட்லாம் வச்சுக்கக்கூடாது. 3 அடி உயரத்தில் ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று தயார் பண்ணி அதில் அவங்க உட்காரலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது, சில முறைகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தனிப்பட்டவர்கள், தேவையானவங்க, அவங்களோட ஜாதக அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லி கொடுக்க முடியும். எந்தவித நோக்கமும் இல்லாமல் இயற்கையாக இயல்பாக அப்படியே போட்டோம் அப்படிங்கிற மனநிலையும் இந்த தியான பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும், அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இதில் செய்யலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னாலும் இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வேறு மாடல் இருக்குது. இல்லை வாழ்க்கை காலம் அது போகிற போக்கில் வாழ்நாளெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சும் செய்யலாம். இதில் பல முறைகள் இருக்குது. இது மொத்தமாக நாம் வெளியிடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய மாறுபட்ட முரண்பட்ட தகவல்கள் உள்ளே இருக்குது. தேவையானவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் எடுத்து சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டி இருக்கும். ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய அமைப்புகள் என்ன, உங்களுக்கான எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கை முறை என்னங்கிறத கண்டெடுக்க முடியும். அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்குன்னு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் தெய்வம், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த சப்போர்ட் எதுன்னு பார்த்து அதுக்கான மந்திர உபதேசங்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்களோட மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும்.
அதை நீங்கள் கண்டெடுத்து தான் அந்த மந்திரத்தை நீங்கள் உபதேசமாக வாங்கிக்கணும். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த தெய்வத்தினுடைய ஆதரவும் துணையும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கப்பெறும். இது பற்றின மேலும் சில நல்ல தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சிவாய நம.